கொடுத்துருப்பாரு. அடுத்த சப்ஜெக்ட் நம்ம வந்து தர்மத்தை பற்றி பார்க்க போகிறோம். தவமும் தர்மம்னா 2 கண்கள் ஒரு மனிதனுக்கு. திருப்பி நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போவோம். நம்ம வாழ்க்கை என்பது என்ன? ஐயா யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? வாழ்க்கைனா என்ன? சரி, இல்வாழ்க்கைனா என்ன? அதில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? நம்பிக்கையோட வேற யாருக்காவது அவர் வெரி குட். அவர் எல்லாம் கை தட்டுங்க. தைரியமாக பதில் சொல்லுங்க. வேற ஏதாவது அபிப்பிராயம்? ஐயா நீங்கள் சொல்லுங்க. அதுபடி நம்ம வாழ்றோமா? இல்லை, இல்லை என்பதுதான் பதில். ஐயா நீங்கள் ஏதாவது அபிப்பிராயம் தான் சொல்லுங்க. வெரி குட். இதுதான் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக ரீச் ஆகிட்டாங்க. நீங்கள் சொல்லுங்க. வாழ்க்கை என்பது என்ன? வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் என்ன? சும்மா ஜென்ரலா பெரிய தத்துவ ஞானி மாதிரிலாம் யோசிக்க வேண்டாம். ஜென்ரலா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கய்யா. அதை சொல்லிட்டீங்கன்னா நான் விளக்கத்தை சொல்லிட்டேன். வாழ்க்கை அப்படின்னா ஆங்கிலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறோம். வாழ்க்கை அப்படின்னாலே அதுக்கு ஈக்குவல் அனுபவம். வாழ்க்கைன்னா அனுபவம். அனுபவம் அப்படின்னா வாழ்க்கை. அனுபவம் இப்பொழுது நாம் அனுபவிக்கிற அனுபவம் உண்மையான அனுபவம் அல்ல. ஏன்னா நம்முடைய அனுபவம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. இன்பம், துன்பம். 2ஆக பிரிக்கப்படாதது ஆனந்தம். அதுதான் சச்சிதானந்தம். அதுதான் வாழ்க்கை. இன்னொன்று தமிழில் இருக்கிற ஒரு அற்புதம் என்னன்னா, இந்த வாழ்க்கைன்ற வார்த்தை 1, 2, 3, 4 எழுத்துக்களை கொண்டு வந்து எங்கெங்கேயோ 247 எழுத்துல கொண்டாந்து போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது அல்ல. அவங்க உள்ளுக்குள்ளிருந்து என்ன ஆணை வந்திருக்கோ இறைவனிடத்திலிருந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாழ்க்கைன்றது 2 சொற்கள் தான். வாழ், அதாவது வாழ்க, வாழ். இன்னொன்று கனி. கனி என்ற வார்த்தை ஒரு எழுத்து ஒரு மொழி தான். ஆனால் நமக்கு இதை தான் நினைக்கிறோம். இது கிடையாது அர்த்தம். இப்போது ஜவுளிகளில் போயிட்டு ஒரு அவங்க அம்மா கேட்குறாங்க, எனக்கு 9th அப்புறம் வேணும். அவர் கடைக்கார உள்ளே போனால் இல்லை மாடலாம் பழைய மாடல், இப்போ வேறு தாரா படம்லாம் வந்துருக்கு. அப்புறம் அந்த அம்மா வெளியில் வந்துடுறாங்க. நான் என் கடை வச்சுருக்கேன். இருமா நில்லுமா வளையா. நம்ம கையில் அந்த 2016 தான் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது சாஃப்ட்வேர் கம்ப்யூட்டரை ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுனா அது கையில். கனின்னா இருப்பு. கனின்னா இருப்பு. அவர் மறுநாள் இன்டர்வியூ வைக்கிறார். டிரைவர், கார் டிரைவருக்கு இன்டர்வியூ வைக்கிறார். ஒரு 4-5 பேர் வராங்க. எல்லாம் இன்டர்வியூ எடுத்து முடிச்சிட்டாங்க. அவருக்கு என்னென்னா, அவர் கார் டிரைவரு வேலைக்காக, இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்காக வேலைக்காக ஆள் எடுக்கிறார் டிரைவரு. அவருக்கு இன்னொன்று தன்னுடைய இவரோட கார் டிரைவர் அடிக்கடி லீவ் போட்டுறாரு. 2 பேரும் செலக்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? டிரான்ஸ்போர்ட்டுக்காகவா? உங்கள் இதில் இருந்து அடியை எடுத்துக்கிட்டான். சீக்கிரம் முடிச்சிடறேன், போய் நான் வெயிட் பண்ணுறேன். அப்போது ஒருத்தர் கேட்குறாரு, ஏப்பா இதுக்கு செலக்ட் ஆகிட்டேன், எனக்கு காருக்கு அடிக்கடிக்க நின்று போயிடலாம், அது கார் ஓட்ட தெரியுமான்னு. ஐயா எனக்கு இது கனி வந்த கலையா? அனுபவம். கனி அப்படின்னா இருப்பு, அனுபவம். இங்கே சொல்லுகின்ற கனி என்பது நித்தியமாக இருக்கின்ற ஒன்று நமக்குள்ளே இருக்கிறது. மெய்ப்பொருள் நித்தியமாக இருக்குது. அது அனுபவத்தில் இருக்குது. அதனுடைய அனுபவம் ஆனந்தம் மட்டும்தான். அங்கே இன்ப துன்பம் இல்லை. அதனால்தான் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அந்த வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற நிலையை கைவசம் வைத்துக் கொண்டிருக்கிறது தான் வாழ்க்கை. நம்மளுக்கு பிழைப்பு. பிழைப்புன்னா பிழைன்னா தவறு செய்தார், குற்றம் செய்தார். நாம் தவறான முறையில் வாழ்ந்து கொண்டிருப்பதால் பிடித்து கொண்டிருக்கிறோம். அவன் நல்லா படிக்கலாம்பா, பாம்பேக்கு போனால் நல்லா படிக்கலாம்பா, ஆனால் வாழ. நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப தேவைப்பட்ட ஒரு விஷயம். ஐயா அழகா
நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அது அவருக்கு தெரியும். இருந்தாலும் அவர் வந்து தேடி வந்து பதில் சொல்லுவார் நான் நினைக்கல. அனுபவம். இந்த அனுபவம் வந்து எப்படி என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை என்பது இந்த தத்துவ ஞானிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கை ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் அனுபவிப்பது. ஐயா சொன்ன ஒரு வாரத்தில் முடிச்சுட்டாரு. அதை எப்படி வாழணும்? ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும். ஐயா சொன்ன அன்பும் அலனும் உழைத்தானே இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொன்னாரு. நாம் அப்படி வாழ்கிறோமா? அப்படி வாழவில்லை. மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா? வாழவில்லை. சந்தோஷமாக எல்லாம் ஒன்றுதான், இருந்தாலும் கொஞ்சம் சிறு சிறு வேறுபாடு உண்டு. சந்தோஷமாக வாழ்கிறோமா? இல்லை. இப்ப எதுவுமே இல்லை, ஏன் வாழணும்? கடமையே வாழணும். இது ஒரு வாழ்க்கையா? இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு சும்மாவே இருக்கலாமே. அப்ப நம்ம வாழணும் இல்லையா? நம்ம ஒரு குழந்தைய, நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்றது உண்டு. ஒரு பள்ளியில சேர்க்கணும், எல்கேஜில அழகான ஒரு குழந்தைய கொண்டு போய் சேர்க்கிறோம். +2 முடிச்சு வரும்போது அவன் அலங்கோலமா படிக்காம கெட்டு குட்டிச்சவாய் வரனா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதே போல நம்ம கடவுள் நம்மளை இந்த பூமிக்கு அனுப்பிச்சிருக்காரு. அழகான ஒரு கை கால் படிச்சு அழகான முகத்தோட கருப்பு ஒரு நிறம் சிகப்பு ஒரு நிறமா அழகா பிரிச்சு பிரிச்சு அமைச்சிருக்காரு. கடைசியா வயதான காலத்துக்கு போய் சேரும்போது அப்படியே போய் சேரும். எவ்வளவு ஒரு கேரமா நம்ம உடலை மோசமாக்கி நோய்களை வர வைத்துக் கொண்டு மனதை களங்கப்படுத்தி கொண்டு அதெல்லாம் போய் சேர்க்கிறோம். அப்ப ஆண்டவனுக்கு நம்மளுக்கு பிடிக்குமா? எப்படி நம்மளுக்குலாம் மோட்சத்துல என்ன வருஷமா பார்த்தீங்கன்னா மன்னங்கள்லாம் பெருவாங்க சாமி கொடுப்பாங்க. எப்படி கொடுப்பாங்க? பாத்திரம் இருந்து பிச்சைன்னு சொல்லுவாங்க. இந்த பாத்திரம் செய்யாங்க சாமி அந்த மரணம் எல்லாம் பெருவாங்க சொல்லக்கூடிய பிச்சையை நம்மளுக்கு கொடுப்பாங்க. இப்ப இந்த பாத்திரத்தை சரிப்படுத்துவதற்காக தான் நம்ம தகத்தை பத்தி பேசுவோம். சாரி, அது மட்டும் இல்லாமல் இப்போ தர்மம். இப்போ என்னன்னா அந்த சப்ஜெக்டோட இப்போ நம்ம கேட்டோம். ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியாக இருக்கு வாழ்க்கை என்பது என்னன்னு கேட்டோம். மகிழ்ச்சி நல்லா நினைவு வைத்துக்கணும் நண்பர்களே. மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் அனுபவிப்பதே வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கையின் அடிப்படை தத்துவம் குறிக்கோள். ஆனால் நாம் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்க்கை சத்தியமான உண்மை. ஒருவேளை இங்கே தவம் பணிந்து பெருமானுடைய அருளோடு வாழ்கிறவர்களால் என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், நான் நன்றாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். அதுக்காக அர்த்தம் நான் பெரிய பணக்காரன்றது அர்த்தம் இல்லை. நான் என்ன இருக்கிறது என்பதை உணர்ந்து, நான் ஏன் பிறந்தேன் என்பதை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கை வந்து அதுதான் அனுபவம். அது எனக்கு இறைவன் உணர்த்தினால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீங்களும் உணர்ந்து கொண்டால் மகிழ்ச்சியாக இருப்பேன். உணர்ந்தது தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அப்படியே வாங்க. அடுத்த சப்ஜெக்ட், ஏன் நம்ம வந்து மகிழ்ச்சியா வாழல? ஏன் சந்தோஷமா வாழல? என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு இந்தியாவில் வறுமை அவ்வளோ கிடையாது. மேக்சிமம் எல்லாருமே வறுமை கோட்டுக்கு மேலே, ஒரு சிலரை தவிர ஒரு பர்சன்டேஜ் தவிர மீதி பேர் எல்லாமே வறுமை கோட்டுக்கு மேலே தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்குமா? இல்லை. ஏதோ ஒரு துன்பம் நம்மளை போட்டு வாட்டி வருத்தி கொண்டே இருக்கிறது. என்ன அந்த துன்பம்? ஆனால் நம்ம கோவிலுக்கெல்லாம் போறோம், பூஜை புனஸ்காரங்கள் பண்றோம், என்னென்னவோ செய்யறோம். ஏதாவது நடக்குதா? காலம் போறோம், மலை போறோம், கைலாசம் போறோம், ஏதாவது நம்மளுக்கு கிடைக்குதா? நிம்மதி கிடைக்குதா? கிடைக்கவே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வேஸ்ட். நான் ஒரே வார்த்தையில சொல்லுவேன், இதெல்லாம் வேஸ்ட், அட்டர் வேஸ்ட். ஏன்னா இருந்த இடத்திலிருந்து இறைவனை வர நினைப்பதுதான் திறமை. அப்போ எல்லாமே ஈஸி. நமக்கு சுவாமி இன்ஸ்டன்டா ரெடிமேடாக வேலை கொடுத்துட்டு போயிட்டாரு. கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஷீட்டையும் கொடுத்து நீ எக்ஸாம் எழுதுவாங்க. ஏன்னா நம்ம தயங்குறோம். ஏன்னா நம்ம ஆடம்பரம் பக்கத்தான வாழ்க்கைக்கு அடிமையாயிட்டோம். இந்த ஆடம்பரமான இந்த கோவில்களில் பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் 10 ஓட்டு இதை பண்ணாங்க சாமி நம்ம கிட்ட வருவாங்க. இந்த மாதிரி செஞ்சாதான் சாமியோட அருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு கோவிலில் புண்டி அடிச்சுட்டு முன்னாடி போய் பூஜை பண்றது, அர்ச்சனை பண்றது. கடவுள் அதாவது மகிழ்ச்சியாக வாழணும்னா இறைவனுடைய அருள் வேணும். அந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இறைவனே நம்ம கூட இருக்கணும். இறைவனே நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்ப இறைவன் நம்ம கூட இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இறைவனுடைய அருள் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அங்கதான் நண்பர்களே நம்ம சிந்திக்கிறோம். அங்கதான் பெருமானுடைய ஆட்சி அடைகிற பெருமான் மாற்றி யோசிச்சு ஒரு புதிய இதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. நாம் கோவில்களுக்கு சென்று இறைவனை பார்ப்பது முக்கியம் அல்ல. இறைவன் நம்மை நோக்கி இந்த அண்ட கோடிகளையும் கோடான கோடி அண்டங்களையும் 84 லட்சம் வகையான உயிர்களையும் படைத்து காத்து உணவளித்துக் கொண்டிருக்கிற இறைவன் நம்மை பார்க்க வேண்டும். நாம் போய் இறைவனை கோவிலில் சென்று பார்ப்பது அது பார்ப்பது அர்த்தம். இறைவன் நம்மை நோக்கி பார்க்கணும். இறைவனோட கணக்குன்னு ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? நீ இவ்வளவு பெரிய ஆளானா இரு, எவ்வளவு வசதியா இரு, என்ன வேணா வச்சுக்கோ, எத்தனை பங்களா வச்சுக்கோ, எவ்வளவு படிப்பு படிச்சிரு, 10 டிகிரி கூட வாங்கிடு,
அதெல்லாம் இறைவன் கணக்கு. நீ ஏழையாக பணக்காரனால் அதெல்லாம் இறைவன் கணக்கு. ஒரு நாளுக்கு ஒரு உதவிக்காவது நீ உபகாரம் செய்கிறியா, அதுதான் ஆண்டவரின் கணக்கு. அப்படி செய்தால்தான் இறைவனுடைய பார்வை நம்மீது வரும். இப்படி செய்திருக்கிறோமா? எனக்காக ஒரு நாள் நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா யாராவது பரிகாரம் சொன்னா போய் அன்னைக்கு வந்து மாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்குறது, ஏதாவது பசு மாட்டுக்கு ஏதாவது கொடுக்குறது, இல்லை யாராவது ஏழைகளுக்கு ஒரு உணவளிப்பு, இப்படித்தான் நமக்கு ஏதாவது ஒரு தேவையின் பொருட்டு நாம் பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறோம். அப்படி அல்ல பெருமான் சொன்னது, அப்படி அல்ல. எந்த உயிரும் எல்லா உயிர்களுக்குள்ளும் இறைவன் இருக்கின்றான். அதை உணர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு உயிர்க்காவது நீ பசியாற்றினால் இறைவனுடைய பார்வை நம் மீது விடும். இது சத்தியமான உண்மை. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஒரு கோவிலுக்கு நன்றி. இது நான் சொல்லவில்லை, பெருமான் சொல்லி அங்க என்ன எழுதி போட்டாங்க. என்னால் நன்மை கிடைப்பது சத்தியம். எப்படி கிடைக்கும்? அழகாக்கு வந்துட்டா மட்டும் கிடைக்குமா? எல்லா உயிர்களுக்கும் இறைவன். அதனாலதான் நம்மளுடைய வழிபாட்டுக்கு பேர் ஆன்ம நிலைய ஒருமைப்பாட்டு உணர்வு. ஆன்ம நிலையம் என்றால் எல்லா உயிர்களுக்கும் ஆன்மாகவாக விளங்கி கொண்டிருப்பது இறைவன். ஆனால் மனிதன் மூலமாகத்தான் இறைவன் தன்னை யார் என்று உணர்கிறான். அப்பேற்பட்ட 84 லட்சம் வகையான பிறவிகளை நாம் பிறந்து மாணிக்கவாசகர் பிறந்து அடைச்சிருக்கோம். நம்மளுடைய ஆன்மா இடைச்சு போயிருக்கு. இன்னும் மனித பிறவி கடைசியா கிடைத்ததற்கு அரிதான ஒரு மனித பிறவை கிடைச்சிருக்கோம். இது என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? நம்ம எல்லாருமே கோட்டீஸ்வரர்கள் தாங்க. எல்லாருமே இந்த உடலுக்கு இணையான ஒரு பொருள் இந்த உலகத்துல இருக்கா? எத்தனை கோடி கொடுத்தாலும் நம்மளுடைய உயிருக்கு இணையான பொருள் எல்லாம் கிடைக்குமா? அப்ப நம்ம எல்லாருமே கோட்டீஸ்வரர்கள் தானே. பணம் என்றது ஜஸ்ட் தட் இஸ் a matter, that's all. ஒரு பொருள், பருப்பொருள், அதை வைத்துக் கொள்வோம் தான் பணக்காரன் என்ற சத்தியமான உண்மை கிடையவே கிடையாது. நாம் ஒருவரும் கோட்டீஸ்வரர்கள். அதை உணர்ந்தான். உணராத வரைக்கும் நம்ம எல்லாரும் பிச்சைக்காரங்க. அப்போது இறைவன் வந்து என்ன சொல்றான்? ஒரு நாளைக்கு ஒரு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. எல்லா மார்க்கங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா மதங்களிலும் இந்த பசி ஆட்சித்து என்பது ஒரு ஓரமா சைக்கிள்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த கோயிலுக்கு தான் சாப்பாடு போடுவாங்க. ஆனால் பெருமான் மட்டும் ஏன் அதை வந்து அதுதான் வழிபாடு. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் தினமுகோள். பசி ஆட்சித்து பரமகாரன்னு சொல்றாரு. நீ ஒருத்தருக்கு சோறு பண்ண அதுதான் கடவுள் வழிபாடுங்கிறாரு. அப்போ இறைவன் பெருமானோட அதை எடுத்துக்கிட்ட நல்லா சிந்திச்சு பாத்தீங்களா? ஐயா நம்மளுக்கு இப்ப பசி எடுக்குது. எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், பசின்னா டேபிள்ல வந்து உட்காந்துனா இல்லையா? அப்ப அந்த பசிக்கும் போது பசி வந்தா மட்டும் மறந்துடும் சொல்லுவாங்க. அந்த ஏன் மட்டும் மறந்துடுது? அந்த பசி என்பது பிணின்னு சொன்னார் சாமி. பசி பிணி. அது சாகுற வரைக்கும் விடாது மனுஷனை. பிறக்கும் போது சக்கரை தண்ணி ஊத்துறாங்களா, சாகும் போது காசி தீர்த்தம் ஏதோ சம்திங் சொல்றாங்க, அதை ஊத்துறாங்க. கடைசிக்கு இந்த வயது கேட்டுட்டே இருக்கு. இப்படி கேட்கிற வயது ஏன் கேட்குது? இந்த இறைவனுடைய உபகாரத்தை மனிதன் உணர்வதற்காக பசி என்ற ஒரு நோயை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்காங்க. அப்படிப்பட்ட பசி பிணி எல்லாருக்குமே வரும். ஏழைக்கு வரும், பணக்காரனுக்கு வரும், யாரும் வேணா வரும். நீ இவனுக்கு தான் போடணும் அவனுக்கு தான் போடணும் கிடையாது. அப்போ என்ன சொல்லு? ஏன் இந்த பசி பிணி மட்டும் சாமி கையில எடுத்துட்டு ஒருத்தங்க சோறு போட்டா போதும் உனக்கு எல்லாமே கிடைக்கணும் ஏன் சொல்றாரு? எனக்காக நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா? ஏன்னா பசி ஒரு வேளை பசி சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லைட்டா டயர்ட் ஆகும். 2 நாள் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, கண்ணெல்லாம் சோதிக்கும், காது பஞ்சு அடைச்சிடும், நடை தளர்ந்துடும். நம்மளுடைய என்ன சொல்றாங்க, சித்தக்காரங்க புத்தி மகங்க இப்படி வகையான 35 வகையான நோய்கள் நம்மளை தாக்கும். கடைசி மரணமே வந்துடும் ஒரு மனிதன் தொடர்ந்து ஒரு மாத காலம் சாப்பிடவில்லை என்றாங்க. அது ஞானிகளை கொண்டு சாப்பிடாம அது வேற டெக்னிக். ஆனா ஜெண்டரா அமைதியா இருக்கு, நல்லா உட்கார்ந்து. அப்போ ஒரு மனிதனுக்கு பசிப்பிடி எடுத்தால் 35 வகையான துன்பங்கள் அவன் ஆட்படுகிறான். அப்பேற்பட்ட துன்பங்களில் இருந்து நீங்கள் ஒரு வேளை உணவு கொடுக்கும் போது அந்த 35 வகையான துன்பங்கள் இருந்து அவனை விடுவிக்கிறீர்கள். ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுது அங்க உள்ள எல்லா தெய்வங்களுக்கும் நீங்கள் கும்பாபிஷேகம் செய்வதால் ஏற்படக்கூடிய நன்மைகள், உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். அதை விட கோடி பங்கு ஒரு மனிதனுக்கு பசியோடு இருக்கும்போது உணவளித்தால் உங்களுக்கு கிடைக்கும். இது சத்தியமான உண்மை. நான் சொல்லவில்லை, வள்ளல் பெருமான் சொல்லுங்க. இதை நான் அனுபவித்திருக்கிறேன். நான் அடிக்கடி சொல்றது ஏற்கனவே என்னோட பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். நான் 7-8 வருட காலம் கண் தனியாக இருந்திருக்கேன். என்னோட கண் பார்வை இறைவனுடைய அருள் மட்டுமே கிடைத்தது எனக்கு. அதனாலதான் என்னுடைய வேலை அத்தனை விட்டுட்டு பெருமானுடைய கொள்கைகளை பறைசாற்றுவதை என்னுடைய வேலையாக எடுத்துக்கொண்டிருக்கிறேன்.
ஏன் இந்த கர்மாவை நம்மளோட ஜாதகத்துல சொல்லுவாங்க, 20 நாளா இது பண்ண முடியாது, அது எனக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. பெருமான் கொடுத்தாங்க. ஏன்னா கர்ம வினையை தீர்ப்பது ஒருவனுக்கு பசினால் ஏற்படுற துன்பத்தை நாம் நிற்கணும். ஆனால் நம்மளுடைய கர்மா. அப்போ நீங்க இங்க ஒரு கேள்வி ரைஸ் ஆகும். என்ன கேள்வி ரைஸ் ஆகும்னா, அப்ப நான் சாப்பாடு போட்டு தப்பு செய்யலாமா? அப்படி கிடையாது. இத்தனை காலமாக ஜென்மமாக நாம் செய்த பாவங்களை இப்பயே நம்மளோட வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாமல வறுமை இருக்கலாம், சில பேருக்கு ஜெயில் தண்டனை தெரிஞ்சோ தெரியாமல கிடைச்சிருக்கலாம், தீவிராத நோய்கள் இருக்கலாம். இதுக்கெல்லாம் காரணம் பாவங்கள். முன்னோர்கள் சொல்றாங்க கர்மா. இந்த கர்மாவை அழிக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாருன்னா வள்ளல் பெருமான் தான். நான் இதை ஆணைத்தரமாக அழித்து சொல்றேன். ஏன்னா எல்லா கோவில்களும் எல்லாம் என்ன சொல்றாங்க, நம்ம கோவிலுடைய மார்க்கங்களும் நான் எதையும் தவறாக கூறவில்லை. ஆனால் அது மட்டுமே போதாது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் வாழ வேண்டும் என்றால் நோய் இல்லாமல், செல்வம் இல்லாமல் கூட இருக்கலாம். நோயற்ற வாழ்வே நிறைவற்ற செல்வம். நான் 7 வருடங்கள் கண்மையா வந்த என்னுடைய திறமை அத்தனை முடக்கப்பட்டிருந்தது. இப்ப இத்தனை பேருக்கு முன்னாடி என்னால பேச முடியல. அப்போது என்னோட நோய் என்னை எவ்வளவு உள்ள தள்ளி வச்சிருந்தது. அப்ப எனக்கு ஒரு சாமி துன்பம் கொடுத்து துன்பத்தை எடுத்திருக்கிறார். இதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றாங்க. அப்போ நம்ம மகிழ்ச்சியாக வாழணும், துன்பம் இல்லாம வாழணும்னா பசி ஆற்றுவிக்கணும். ஏன் பசி ஆற்றுவித்தல் அவ்வளவு முக்கியம்? இந்த 35 வகையான துன்பங்கள் ஒரு மனிதன் பசியினால் அனுபவிக்கிறான். அந்த துன்பத்திலிருந்து நீங்கள் அவனை விடுவிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்பதான் இறைவனோட பார்வை உங்கள் மீது விடும். கோவிலுக்கு போவீங்க, அந்த பூஜை தட்டு அர்ச்சனை தட்டுலாம் வாங்குறீங்க, போய் சாமி கிட்ட நின்று இது பண்றீங்க. ஆனா வெளில வரும்போது ஒரு சலசலப்பு போன உள்ள வரைக்கும் நிம்மதியா இருக்க, வெளில வந்தா சலசலப்பு. ஆனா அந்த கோவிலுக்கு வாசல்ல யாருக்காக ஒருத்தருக்கு ஒரு 4 இட்லியோ ஒரு இப்படி சுகரோ கொடுத்துட்டு உள்ள போறதுக்குள்ளே இறைவனோட அருள் கிடைச்சிடும். இதுதான் சத்தியமான உண்மை. கோவிலுக்கு நாம் ஏன் செல்ல வேண்டும்? கோவிலுக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஆன்மாவுக்கு நாம் பசியாற்றி விட்டு சென்றோமானால் அப்பொழுது உங்களுக்கு நீங்க கடைசியில நின்னா கூட இறைவனோட அருள் உங்களுக்கு தான் முதல்ல கிடைக்கும். இது முகஸ்துதிக்கோ இல்லை இங்க சபையில நீங்க பேசுறதுக்காக இது நான் அனுபவித்து சொல்கிறேன். நீங்க எதையாவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஐயா நம்ம நினைக்கலாம், எனக்கு 1000 வேலை இருக்கு, காலையில ஆபீஸ்க்கு போகணும், என் பிள்ளை குட்டிகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், என் மருமகளுக்கு சமைச்சு போடணும், என் பேர பேத்திங்களை பார்க்கணும், என் கணவருக்கு பிடிச்சதை செஞ்சுக்கணும், என் குழந்தைங்களை பார்க்கணும். இதுல நான் இருந்துட்டு ஒரு நாளைக்கு ஒருத்தர் தேவையான கொண்டு போய் அப்ப நமக்கு ஒண்ணு தேவைன்னா இறைவன் தேவையோட கொண்டு கொடுக்குறானா? இது இப்ப இறைவனுடைய வேலை என்பது என்ன? இந்த அனைத்து உயிர்களுக்கும் பசி ஆற்றுவித்தல் இறைவனுடைய வேலை. அந்த வேலையை யார் எடுத்து செய்கிறார்களோ அவர்களின் மீது இறைவனுடைய அருட்பார்வை படும். அப்போ இறைவனுடைய அருட்பார்வைக்காக நம்ம காடு போதல, கைலாச போதல் ஒண்ணு போடுங்க. எல்லாம் 1 மாசம் வயசானவங்க எல்லாம் மூச்சு திணறல, ஆக்சிஜனே இல்லாத மலையில ஏறிட்டு நான் சிவனை பார்க்கணும். ஏங்க இங்க இருக்கிற கடவுளை விட்டுட்டு நமக்குள்ளதான் ஏன் நமக்கு கடவுள் நமக்குள்ள இருக்கான்னு தெரியல. சும்மா சொல்றோம் எல்லாருக்குள்ளேயும் கடவுள் இருக்காரு, கடவுள் எல்லாருக்கும் இருக்காரு சொல்றோம். ஆனா இந்த தவம் பண்ணாதாங்க அந்த கடவுள். நான் முன்னாடி ஸ்பீச் கொடுத்தேன் பாத்தீங்களா? அப்ப அதனோட விளக்கம் என்னன்னா, இந்த தவத்தை இந்த உள்ள இருக்கிற இறைவனை நம்ம உணராத வரைக்கும் இறைவனை தேடிட்டு தான் இருக்கும். இங்க ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, நான் ஒருத்தர் இருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு பாதுகாப்பான ஒரு ஆள் இருக்கான்னு நம்ம வேலையை தைரியமா செய்வோம். அதே மாதிரி உள்ள ஒருத்தர் இருக்காங்க, யார்? அவர் இறைவன். அப்படி நீங்க அவர் இருக்குதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, அவர் உணர்ந்துட்டாருன்னா அன்னையிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், பயம் பயிருக்கு, செல்வம் செழிக்கும். நீங்கள் நினைத்ததெல்லாம் தேடி வரும். எல்லா உயிர்களுக்கும். அது மட்டுமல்லாமல் ஜீவகாரணி மட்டுமல்லாமல் புலாலை தவிர்க்கணும். அப்பொழுதுதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை. கொள்ளானை புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா வீடும் வள்ளுவர் சொல்கிறார். எப்படி நான் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொடிய விஷம் உள்ள பாம்புகள் எங்க வீட்டு வாசல்ல வருங்க. எந்த பாம்பையும் நான் எல்லாம் பக்கத்து வீட்டுல அடிச்சிருக்கேன்றாங்க. அதுக்குன்னு பாராட்டுல போயிட்டு ஒருத்தவங்க போன் பண்ணி வர வச்சு அந்த ஸ்னேக் ஹண்டர்லாம் வர வச்சு பிடிச்சி எடுத்து போய் காட்டுல இதுக்குன்னு 1000 2000 கொடுப்பேன். ஏன்னா கொண்டாங்க, நீ கொண்டு வழியில போகும்போதே கொண்டுட்டு போயிடுவேன். 2000 ரூபாய் 1000 ரூபாய் கையில எவ்வளவு இருக்குது தூக்கி கொடுப்பேன். நீ கொண்டு போய் காட்டுல பொன்மான் காட்டுலையோ இல்ல செம்பாக்கம் காட்டுலையோ விட்டுருப்பான்னு சொல்லி இதை சாமி சொல்லணும். நேற்று நைட்டு 7 மணி இருக்கும். நான் வாக்கிங் நடப்பேன் எங்க ஸ்ட்ரீட்ல. நடந்துட்டு எங்க வீட்டுல குட்டியான ஒண்ணு இருக்கு, எங்க பக்கம் கார் நின்றுட்டு வாசல்ல தான். அப்போதான் நான் உள்ள போறேன். எதுவும் தவக்கலமா இப்படி நொண்டிட்டு இருந்துச்சு. நான் பார்த்து எங்க வீட்டுல நிறைய பூச்சி தேவை கூட சுத்தங்க. ஆனா இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதே கிடையாது. அப்படின்னு போச்சு, ஏதோ தவக்கலமா நொண்டிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். திருப்பி பார்த்தா இன்னும் கொஞ்சம் துர்கா அங்க போய் இப்படி தலை இப்படி நீட்டுச்சு. எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, பாம்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா குட்டி பாம்புன்னு நினைச்சேன்.
அப்புறம் உடனே எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அம்மாட்ட பேசுவாங்க, என்னங்க ஏங்க இப்படி வந்துருக்குன்னு அவர் பயந்து போய் ஓடி வந்துட்டார். ஓடி வந்தோடனே அவர் எட்டி பார்த்தா ஆமாம் பாம்பு இருக்கு. உடனே அந்த பையன் பக்கத்து ஊரில் தான் இருக்கான், ஃபோன் பண்ணி வர வச்சோம். அவன் வந்துட்டான், 10 நிமிஷத்துல வந்துட்டான். அவன் போனால் அங்கே ஒரு வலை குட்டியாக வாசல்லே இருந்துக்கிட்டே எனக்கு தெரியாது. அந்த வலைக்குள்ளே பாதி உடம்பு போயிருக்கு, அக்கா பாதி உடம்பு போயிருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு சொல்லி அவன் ஒரு குச்சி மாதிரி அடிக்கலாம். அந்த தலையை அதை பாம்பு பிடிக்கிறேன்னே எனக்கு தெரியல உங்களுக்கு. அதை பிடிச்சி எடுத்த பாருங்க கண்ணாடிகிரி. எப்பேற்பட்ட அந்த விஷம் கொண்டு அந்த உள்ள அந்த கண்ணாடியில நான் மட்டும் அந்த ஒரு 5 நிமிஷம் முன்னாடி இப்படி போயிருந்தா, இல்லாட்டி எங்க வீட்டுக்காரர் அப்படி கிராஸ் பண்ணியிருந்தா எங்களை ஒண்ணுமே பண்ணாரு. ஏன்னா நாங்கள் அத்தனை வகையான பாம்பு கருநாள கூட என் குழந்தை உட்காந்துட்டே இருக்கு, முன்னாடி போயிருக்கு. கருப்பா ஷைனிங்கா விளையாட்டா சொல்லிச்சு, அம்மா அங்க பாருங்க பாருங்க அப்படியே அலறிட்ட குழந்தை கொண்டு தெரியும். அப்போ எனக்கு கண்ணு தெரியாது, முண்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போட வாசல போர்த்திக்கொள்ள கார் இருக்கிற இருந்தது. எப்படி ஒரு பயம் பார்மட்டா படையும் நடக்கும். ஆனா பெரும்பாலும் இது சத்தியம். நான் என்ன தெரியுமா சொல்லியிருந்தேன், எப்பவுமே பாம்பு வந்தாலும் சொல்லுவேன், அது பெருஞ்சோதி ஆட்டம் மீதாங்க இந்த இடத்துல நகரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அது கேட்டு எங்க கேட்டு திறந்து இருக்கு. உள்ள போயிருந்தா ஒரு செகண்ட்ல உள்ள போயிடும். போகவே எனக்கு அந்த கார் பக்கத்துல அப்படியே நின்றுட்டு இருந்துங்க. அந்த பாம்பு பிடிக்கிற வர வரைக்கும் அப்படியே நின்றுட்டு இருந்தது. அப்படியே அழகா பிடிச்சி தலாரி வரல பிடிச்சி எடுத்துட்டு போய் 1000 ரூபா கொடுத்தேன். எடுத்து போயிட்டு நான் காட்டில் விட்டுறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரோட லிங்க் இருக்கு, அங்க கொடுத்துருவாங்க. அப்போ எந்த உயிர் பாம்பு கூட நம்ம என்ன பண்ணுவோம், பயத்துல அடிச்சுவோம். செய்யாதீங்க. அற்பெருஞ்சோதி ஆண்டவன் மீது ஆணைன்னு சொல்லி பாருங்க, அது அங்கேயே நின்றுட்டு இருக்கும். அழகா நீங்க பிடிக்கிறதோ இல்லை அதை எடுத்து வெளியில விட ஏதாவது ஒண்ணு செய்யும். பாம்பு வீட்டுல பொடியின் விஷயமான தேடு கூட எவ்வளவு உயிருங்க. ஏன்னா காலையில எழுதி என்னோட வேலையை தவம் பட்டுது முடிவுல, தவத்தின் முடிவுல எல்லா உயிர்களும் வாழ்க்கை எல்லாம். அப்ப என்ன பண்ணுங்க, 4 நாள் எங்க வீட்டுல அனிமல் தொல்லை எப்படி ஜாஸ்தியா இருக்கு. ஒரு தமக்கெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு, பள்ளிக்கு ஜாஸ்தியா இருக்கு, ஓனா ஜாஸ்தி, எல்லாம் வீட்டை சுத்தி குடும்பம் நடத்திட்டு இருக்கு. எங்க வீட்டுக்கு பாவம் நம்மளே வேண்டி விட்டா அது எங்க போவோம். இன்னும் கொஞ்சம் கூட ஜூன் கூட அழைக்கிறாங்க கூட வீட்டு அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நான் இது எதுக்காக சொல்றேன்னா, எல்லா வீட்டுல 204 பெருமானோட கொள்கைகளை கையில எடுத்துக்கிட்டு சொல்லும் போது எல்லா வீட்டை சுத்தி இருக்கு. ஒரு நாள் எங்களை தீண்டதே கிடையாது. இது சத்தியமான உண்மை. என் வாழ்க்கையிலிருந்து நான் அனுபவத்தை சொல்வதனால தான் உங்களுக்கு, அப்போதான் உங்களுக்கு புரியும். நான் சும்மா ஏட்டு சொல்லிட்டா கடைக்கு வருவாங்க புக்கை படிச்சுட்டு வந்து நான் இங்க 4 விஷயத்த சொன்னேன்னா மக்களுக்கு போய் சேரவே சார். இது எதனால சாத்தியம்னா, இந்த தவம் பண்ண 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 என்ன ஆகும்னா, இந்த ஆன்மா கரைந்து மனம் இலகுவாகும். ஒரு சின்ன என் பாப்பா பார்த்தீங்கன்னா தலையில இருக்கிற பெண் கூட எடுத்து கீழே போய் ஓரமா போட்டு வரும். ஏன்னா ஒரு சின்ன அதுக்கு 4 வயசுக்கு சொல்லி கொடுத்தேன். வள்ளல் பெருமான் வந்து அவங்க அண்ணி தலையில பெண் எடுக்கும் போது கொண்டு போய் தூரமா ஏறிக்கிற ஓரத்துல போட்டு வந்துட்டாங்க. யார் காலும் படப்படாது. சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாங்க என் பிள்ளைக்கு. இன்னி வரைக்கும் தெரியாம நம்ம பழக்கத்தை வந்து எடுத்து குத்திடுவோம். என் பிள்ளை திட்டம் இன்னுமா அதுக்குள்ள எனக்கு என் பிள்ளை கேட்கும். அப்போ எந்த அளவுக்கு அந்த ஒரு சின்ன உயிரின் மீது அதுக்கு ஒரு இறக்கம் எப்படி பெருக்கும். எந்த உயிரும் நம்ம கொண்டாம தானே, நம்ம எல்லா உயிரையும் கொண்டு ஆடு மாடு கோடு எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு போய் இறைவன்கிட்ட போய் என் பிள்ளைய காப்பாற்ற எப்படி காப்பாற்றுவார்? காப்பாற்றவே மாட்டார். இது சத்தியமான உண்மை. அதனால இது வரைக்கும் நீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, இனிமேல் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்ளுங்க. எந்த உயிரையும் நாம் சாப்பிடுறதெல்லாம் பிணத்தை தான், செத்துட்டாங்க பிணம் தானுங்க. அப்ப பிணத்தை தானே சாப்பிட்டோம். பிணத்தை சாப்பிட்டா எப்படி எங்களும் இறை அருள் ஆளும், இறைவனுடைய அருள் எப்படி நமக்குள்ள இருக்கும். அப்ப தீராத நோய்கள் வரும். அப்ப தீராத நோய்கள் தீரணும்னா ஜீவகாரணம் செய்யுங்க, புலாலை மறுத்து விடுங்கள், தவத்தை செய்யுங்க. இந்த தவம் செஞ்சாலும் உங்க மனசு என்னாகும், ஸ்ட்ராங்காகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுது, சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா துன்பத்தினோட தொல்லை எல்லை வந்து மீறி போகும்போது இந்த மனசால தாங்க முடியாது, அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க. ஆனா இதை விட பன்மடங்கு துன்பத்தை நாங்கள்லாம் அனுபவிச்சிருக்கோம். ஒரு நாள் சாகணும் முடிவு எடுத்ததே கிடையாது, வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு மன திண்மை எப்ப வரும்னா, மனம் ஸ்ட்ராங், அதாவது மனம் வந்து திப்பம் ஸ்ட்ராங்கா உறுதியாக தான் வரும். அந்த உறுதி ஆகணும்னா நம்ம சன்மார்க்கத்துக்கு வரணும், வள்ளல் பெருமானோட கொள்கைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் அல்லாமல் தவம் செய்யணும். ஐயா அழகா சொல்லி கொடுக்க போறாரு, அதை அழகா நீங்க செஞ்சு நீங்க பார்த்தீங்கன்னா இன்னிலிருந்து ஆரம்பிச்சு குறைஞ்சது ஒரே 1 மாசங்க உங்க லைஃப்ல ஒரு மாற்றங்கள் வருங்க. ஏன்னா உள்ள அந்த கர்மாக்கள் ஒண்ணுன்னா மைனஸ் ஆக 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 என்ன ஆகுன்னா, அழகா இறைவனுடைய அந்த காஸ்மிக் ரியாக்ஷன், அந்த இறைவனுடைய எனர்ஜியை வந்து நம்ம உறிஞ்சி நம்ம வீடே ஒரு தெய்வ கடாட்சமா மாறும். நான் என் வீட்டெல்லாம் பெருசா மூட்டை எங்க மாமியார் என்ன பண்ணி எங்க வீட்டுக்கு ஒரே குத்து வழக்கு அது இது எல்லாத்தையும் எனக்கு எதை கொடுத்தாலும் மூட்டை கட்டி போட்டுருவேன். ஒரே ஒரு மண் வழக்கு ஒண்ணுமே பண்ண வேணாம். பெருசா பூஜை எல்லாம் பெருசா அலங்காரம்லாம் ஒண்ணு பண்ண, சுவாமியோட போட்டோ எல்லாம் மற்றதெல்லாம் வேற கட்டியாச்சு. ஒற்றைப்படி அதை இருக்கப்படி அதை பிடிச்சு உட்காருங்க. நான் வள்ளல் பெருமானை வணங்குவதால இல்லை இந்த சபையில் நின்று பேசுவதால நான் உயர்த்தி பேசு, இதை அனுபவத்தின் மூலமாக தான் சொல்றேன். நீங்க வந்து இந்த வள்ளல் பெருமானை பிடித்து இந்த சன்மார்க்க கொள்கைகளை பிடித்து
கடைபிடித்து தவம் செய்து இங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ மக்கள் போனாங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சிலருக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல உட்காந்து இந்த தவத்தை நீங்க பழக பழக என்ன ஆகும்னா, தவம் பண்ணா நம்ம சன்னியாசி ஆக மாட்டோங்க. இல்லத்துல இருந்து நம்மளோட குழந்தைகள் நல்ல அறிவுபூர்வமான குழந்தைகள் நமக்கு பிறக்கும். அப்படி நம்ம ஏற்கனவே குழந்தை பிறந்துச்சா அவங்களோட பேரம் பேத்தி ரொம்ப அழிவா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில துன்பம்லாம் ஓடி போயிடும். உங்களுக்கு தேவையானது வீடு தேடி வரும். இது சத்தியமான உண்மைங்க. நீங்க எதை தேடி போக வேண்டாம். எப்படி நான் ப்ரொவைடட் இந்த இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்தையும் நீங்க கடைபிடித்து வாழ்க்கையில் உயர்வு பெற வேண்டும் என்று நான் வணங்கி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. நன்றி அம்மா, ரொம்ப சிறப்பான ஒரு சொற்பொழிவு அம்மா கொடுத்தாங்க. ஞானம் நம்ம ஏன் செய்யணும், நம்மளோட ஞானத்தை ஏற்றோட அவசியம் என்ன அப்படின்ட்டு ரொம்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி தயவு. தியானத்துக்கு முன்னாடி விளக்கம் பண்ணிட்டு இப்போ நான் பேசுவேன். முன்னாடி அந்த 3 பேர் மிஸ் ஆகும் 3 பேர் வந்துட்டாங்க பாட்டு பாடுறதுக்கு. பாட்டு முடிச்சுட்டு அடுத்தது மழலை இருந்த 3 பேர் வந்திருக்காங்க நம்ம திருவிழா பாடுறதுக்காக. அவங்க பாடுறதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் நம்ம வந்து ஆரம்பிச்சோம்.